தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் கிருபையை போற்றுவோம். சங்கீதம் 59 அதிகாரம் 16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை காண்கிறார், காக்கிறார், வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் தம்முடைய பலத்தினாலே நிறைவாக மாற்றுகிறார். தம்முடைய கிருபையை நம் மீதாக பொழிய பண்ணுகிறார். அவர் கிருபை மகா பெரியது. நம் வாழ்வில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், அவமானங்கள், வெட்கங்கள், வேதனைகள் அனைத்திலும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து தம்முடைய கிருபையின் கரத்தினாலே நம்மை வழிநடத்துகிறார். தம்முடைய வல்லமையை நமக்குள் விளங்கச் செய்து காரியத்தை நிறைவேற்றுகிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மீதாக நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்கும் பொழுது, நிச்சயம் அவர் தம்முடைய மகா பெரிய கிருபையினாலே தாங்கி நம்மை வழிநடத்துவார். சங்கீதம் 86 அதிகாரம் 13 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கிருபாதார பலியாக தன்னை வெளிப்படுத்தினார். நம்மை அவர் விடுவித்தார், பிதாவோடு சேர்த்தார், நம் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்தார். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை சேர்க்க தம் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணி பிதாவோடு ஒன்றிணைத்தார். அவருடைய மகா பெரிய கிருபையை என்றென்றும் நாம் போற்றி புகழ்வோம். ஆமீன்.